கொடுக்கிறேன். இந்த சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும். இந்த ஆண்டு தனிமையா இருக்கிற மகன் திருமண பந்தத்துக்குள் இணைக்கப்படுகிற ஆண்டாய் மாறட்டும். நல்ல சொந்த தொழிலை கர்த்தர் ஆரம்பித்து அதன் ஊடாக பயணிக்க தேவன் கிருபை தாரும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓங்கி வளர்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக ஒளிவ மரமாய் கர்த்தர் நிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறட்டும். ஜெபிக்கிறோம். பிள்ளைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்க இந்த ஆண்டு முழுவதும் நல்ல தெய்வீக ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுதலும் பெற்றோருக்கு கீழ்ப்படுதலும் ஆசிரியருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிற காரியமும் அப்படியே உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் தேவ கிருபை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் கை தட்டலாமா? God bless you. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஜீவியம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நம் மூலம் மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்து எந்த அளவுக்கு நம் மூலம் உயர்த்தப்படுவாரோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். நம் ஒவ்வொருவர் மூலமாக கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படணும், அவர் உயர்த்தப்படணும், அவர் கனப்படுத்தப்படணும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்ப இந்த மகிமை, இந்த கனம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கிறிஸ்து எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இந்த மகிமை இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே அந்த மகிமை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த மகிமையை கொண்டு தேவன் செய்கிற பிரதான வேலை என்னன்னா, அவருடைய நாமம் இந்த பூமியில நாம் ஒவ்வொருவரை கொண்டு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே அவருடைய நாம மகிமைக்காக மட்டும்தான். அவருடைய நாம மகிமைப்படணும் எந்த விஷயத்திலும் சரி. அந்த வசனத்தை நீங்க தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்குள் ஆனபடியால் அப்படின்னு கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றாரு. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவின் பூரண உபதேசத்துல வளருங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருங்க. எதுல வளர்ந்தாலும் கிறிஸ்து உள்ள இருக்கணும். எந்த விஷயத்திலும் கிறிஸ்து உள்ள இருக்கணும். கிறிஸ்து உள்ள இருந்தாதான் அந்த வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள் வளர்ற வளர்ச்சி. உபதேசத்துல வளருங்க, உபதேசத்துல வளருங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்க. மூன்றாவது மற்ற எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படணும். ஆண்டவர் மகிமைப்படாத எதையும் நாம செய்யக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க எதை செய்தாலும் ஏசப்பா மகிமைப்படணும். நீங்க செய்யற செயல்ல ஏசப்பா மகிமைப்படலன்னா அதை செய்யாதீங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதை செய்தாலும் கிறிஸ்து மகிமைப்படணும். கிறிஸ்து மகிமைப்படாத எதையும் நான் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அது ஆசீர்வாதம். இந்த செயலை செய்தா ஆண்டவர் மகிமைப்படுவாரா? யோசிங்க. யோசிக்கும் பொழுது மகிமைப்படுவார் அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா செய்யுங்க. இந்த காரியத்தை செய்தா ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாருன்னா நீங்க அதை செய்யாதீங்க. அதுவே கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையின் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை இன்னைக்கு கோட் பண்ணிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம்
ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நல்ல கேளுங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னும் விளங்கி இருக்காது. நீங்க உயிரோடு இருப்பதை உங்களுக்கானது அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. நான் ஜீவனோடு இருப்பது எனக்காக அல்ல, என் தேவனுக்காக. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க, இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. உயிரோடு இருப்பது உங்களுக்கானது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா, ஆண்டவரே நான் ஜீவனோடு இருப்பது உங்களுக்காக தான்ப்பா, நான் ஜீவனோடு இருப்பது உங்களுக்காக தான், உங்க நாம மகிமைப்படும்படியாக, உங்க காரியத்துல எப்படியாவது ஒரு புகழ்ச்சி உண்டாகணும். என் மூலம் என் ஆண்டவர் புகழப்படணும், என் மூலம் என் ஆண்டவர் உயர்த்தப்படணும், என் மூலம் என் ஆண்டவருக்கு கனம் கிடைக்கணும், என் மூலம் என் ஆண்டவருக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கணும். இந்த விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் மூலம், என் மூலம், என்னுடைய தனிப்பட்ட விதத்துல என் ஆண்டவருக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கணும். சொல்லணும், பா ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு, கிறிஸ்தவங்க பாரு நல்ல அழகா இருக்காங்க பாரு, இவங்க எல்லாம் எவ்வளவு கரெக்டா இருக்கிறாங்க பாரு. இப்போ இந்த புகழ்ச்சி யாருக்கு தெரியுமா? நமக்கு இல்ல. அவர் புகழப்பட்டாலே நம்ம புகழ்ந்தாங்க. அந்த மனுஷனை ஏத்தி வைங்க, நம்மள அவர் ஏத்தி வைப்பாரு. சில இடங்கள் அவர் நம்ம டவுன் ஆக்கிடுறோம், அதனாலதான் அவர் நம்மள டவுன் ஆக்கிடுறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை சபிக்கிறவனை. எவ்வளவு பெரிய வாக்கு பாருங்க. அப்ப அந்த ஆபிரகாம் புடிச்சு வச்சுக்கிட்டாரு. 12ஆம் அதிகாரத்துல புடிச்சு வச்சாரு. 13, 14, 15, 16, 17 ஆபிரகாம் சீமானா ஆயிட்டார். பெரிய சீமான். ராஜாவுக்கே டஃப் கொடுக்கிறார். ராஜா ஆபிரகாம் பார்த்து பயப்படுறான். யாருப்பா நீ, எங்க இருந்து வந்திருக்கிற? சொல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்திக்குரியவன். எப்பா தெய்வமே, உனக்கு ஒரு தீங்கு செய்ய மாட்டேன், நீ போயிரு தயவு செஞ்சு. சொன்னாலும் சொல்லலையா? ஈசாக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்த அமலேக்க ராஜா, எவ்வளவோ குடைச்சல், எவ்வளவு பிரச்சனை. ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு பொறுமையா கர்த்தரை வெளிப்படுத்துறாரு, பொறுமையா இருக்கிறாரு. தோன்றாரு, தண்ணி வருது, ஏசேக்கு ஆள் விட்டு மிரட்டுறா, இங்க இருக்க கூடாது ஓடிரு. அடுத்து தள்ளி போய் அடுத்து தோன்றாரு, தண்ணி நிறைய வருது, சித்தனா ராஜா மிரட்டுற ஆள் வச்சு, இங்க இருக்க கூடாது ஓடிரு. ஓகே வச்சுக்கோ, போ வச்சுக்கோ. அடுத்தது போய் தோன்றாரு, தண்ணி பொத்துக்கிட்டு வருது, ரெகபோத். அங்க துரத்துக்கு வரல. அங்கே கூடாரம் விட்டு ஈசாக்கும் அவன் வேலையாட்களும் அங்கேயே தங்கினார்கள். ஏசேக்கு சித்தனா அவருடைய அனுபவத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். போட்டிக்கு போட்டி போடல, சண்டைக்கு சண்டை செய்யல, துரத்தும் போது போக முடியாதுன்னு சொல்லல. வேணுமா வச்சுக்க போ, நாங்கெல்லாம் கொடுத்துட்டு போற ஆளுப்பா. நாங்கெல்லாம் எங்க அப்பா ஆபிரகாம் வாரி வாரி கொடுத்தாரு, நான் அவருக்கு பிறந்த புள்ள, வச்சுக்க போ. கஷ்டப்பட்டு வெட்டினேன், உண்மைதான். கிணறு தண்ணிய பார்த்துட்ட, நீ வெட்டினா புகை வந்துச்சு, நான் வெட்டினா தண்ணி வந்துச்சு. அதே பூமியில பஞ்சம், அதே பூமியில பஞ்சம், குடிக்க தண்ணி இல்ல, ஆடு மாட்டுக்கு புல்லு இல்ல. ஆனா ஈசாக்கு எங்க போய் கொட்டாய் போடுறாரோ அங்கெல்லாம் பச்சையா புல் வளருது, ஆடு மாடு செழிப்பா இருக்குது. பார்த்த உடனே எல்லாருக்கும் மாடை உள்ள மேய்க்குன்னு ஆசை. அப்ப ஈசாக்கு துரத்துறா, வச்சுக்க போ, சாப்பிடு போ. நான் போயிட்டேன்னா பச்சை புல்லு இருக்காது தம்பி, உனக்கு புரியல. நான் இருக்கிற வரைக்கும் தான் வளரும், நான் போயிட்டேன்னா வளராது, வளர்ந்த வரைக்கும் தான் இருக்கும். அடுத்தது சித்தனா, அங்கேயும் அதே மாதிரி. அடுத்த ரெகபோத்துல போய் அங்கே கட்டில போட்டு படுத்துட்டார். அங்க தண்ணி போத்துட்டு வந்து அப்படி எல்லா விவசாயம் பட்டை கலப்புது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ராஜா ஓடி வாரா, ஆள் அனுப்பி மிரட்டுற வாரா. தெய்வமே, நீ யாரப்பா? நீ யாரு?
இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவன். நீ ஆளு தெரியாம துரத்திட்ட, ஐயா உங்களுக்கு ரொம்ப தீங்கு செஞ்சிட்டோம், தயவு செஞ்சு எங்களே ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவன் சொன்னா, தீங்குக்கு தீங்கு செய்யற ஜாதி அல்லப்பா இது, தீங்குக்கு நன்மை செய்யற கூட்டம். வா, ஆளை கூப்பிட்டு சொல்றான் ஈசாக்கு, எல்லாருக்கும் ஆடு அடிச்சு நல்லா பிரியாணி பண்ணு, எல்லாரையும் உட்கார வை, போட்டு நல்லா ஸ்வீட் பண்ணு, லெக் பீஸ் எல்லாம் போட்டு இவனுக்கு சாப்பிடட்டும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ராஜா சொல்லலாம், ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருப்பேன், நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறேன், உன் ஆசீர்வாதம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ இப்போ நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. தெரியாது சிலருக்கு தெரியாது நம்மளை பத்தி. வெளி தோட்டத்துல பார்த்து நம்ம இடம் போட்டுருவாங்க. இங்க உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை உருவாக்கினவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே கண்கள் கண்டது, கருவில் வெளிப்படும் முன்னே கர்த்தர் பிரித்தெடுத்தவர், தரிசனம் தந்து நடத்துகிறவர், என்னை அவருக்கண்டு பிரித்த தேவன் சொல்லுகிறாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவன். வெளியில நாம் பிழைச்சிருக்க சும்மா கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள பிழைச்சிருக்கிறேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். தோல்வியில கண்ணா தோண்டு போகாதீங்க, கசப்பு வெறுப்ப பார்த்தெல்லாம் கண்ணப்படாதீங்க, சுருண்டு மடங்கி படுத்துறாதீங்க. மீண்டும் வருவேன் மேல, மீண்டும் வருவேன் மேல. ஏன்னா இந்த கூட்டம் ஈசாக்குடைய கூட்டம், இந்த கூட்டம் ஆபிரகாமுடைய சந்ததி, இந்த கூட்டம் கிறிஸ்துவை உள்ள வைத்திருக்கிற சந்ததி. இந்த சந்ததிக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியா சிதறந்து ஓடி போவார்கள். எதிர்த்திருக்க முடியாது, கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இந்த சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அந்த பிள்ளைங்க 2 பேரும் முன்னாடி அனுப்புங்க, 2 பேரும் தூக்குங்க, இருந்து எலும்பு, 2 பேரும் எலும்பு, 2 முன்னாடி வா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கரம் கூட இருப்பது உண்மையானால், நான் பிழைத்திருப்பது எனக்கானது அல்ல, அது கிறிஸ்துவுக்கானது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:12. தள்ளி உட்கார எல்லாரையும். ரோமர் 9:2 வாசிக்கலாம். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. நல்லா கேளுங்க, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சி. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா இல்லையா என்பதை உங்க மனசாட்சி சொல்லணும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா இல்லையா? இது யாரும் சொல்ல வேண்டாம், உங்க மனசாட்சி சொல்லுதா? அதுதான் தேவ வாக்கு. அல்லேலூயா. தேவனை எங்க பார்க்கிறது? உங்க மனசாட்சியில தான் பார்க்கணும். நீங்க செய்யற செயல்ல உங்க மனசாட்சி கர்த்தரை மகிமைப்படுத்தினா அது நல்ல செயல். உங்க மனசாட்சியில ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குற்ற உணர்வோடு ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா அது கர்த்தருடைய செயல் அல்ல. அதை விட்டு விலகிருங்க, வேண்டாம். அது அழகா சொல்றாரு, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சி. பரிசுத்தாவின் நிறைவு உள்ள இருந்தா உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு சாட்சி. கிறிஸ்தவங்களுக்கு யார் சாட்சி? உங்க மனசாட்சி. ஒரு கிறிஸ்தவனுக்கு யாரு சாட்சி? உங்க மனசாட்சி. உங்க மனசாட்சி சொல்லணும், நான் தப்பு பண்ணல, நான் யாரையும் ஏமாத்தல, நான் அபகரிக்கல, நான் வஞ்சிக்கல, நான் என்ன பண்ணல, எந்த வேலையும் செய்யல, திருமுள் பண்ணல. உங்க மனசாட்சி சொல்லணும். வெளியில நல்லா எல்லாம் பண்ணிடலாம், அழகா காட்டிக்கலாம். மனசாட்சி சொல்லக்கூடாது, குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு இருந்தால் கிறிஸ்து மகிமைப்பட மாட்டாரு, கிறிஸ்து துக்கப்படுவார். அடுத்து வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 4:17 வாசிக்கலாம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்கு உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவே உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். கிறிஸ்துவுக்கு உள்ளான என் நடக்கைகளை அவன் ஞாபகப்படுத்துவான். நம்ம நடக்கை கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்மளை ஞாபகப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கல் நினைக்கிறேன். உங்க நடக்கை கிறிஸ்துக்குள்ள இருந்தா மற்றவங்க ஞாபகப்படுத்துவாங்க, இவங்க எல்லாத்திலும் சரியா இருப்பாங்க, இவங்க நடக்கையில ஒழுங்கா இருப்பாங்க, இவங்க நடக்கையில வழி பெசகாது. காரணம், கிறிஸ்துக்குள்ள நடக்கிறாங்க.
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னேன், கிறிஸ்தவனா இருக்காதீங்க, கிறிஸ்துக்குள்ள இருங்க. கிறிஸ்தவனா இருந்தா சாயம் பூசப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு நாள் வெளுத்து போயிரும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா நித்திய காலம் வரைக்கும் கிறிஸ்துவோடு வாழலாம். அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருந்து வாக்கிய வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிறிஸ்துவோடு கூட பயணிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொஞ்சத்தை பெருக பண்ணுவார். சின்னவன் 1000 சிறியவன் கர்த்தராகிய நானதை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. நமக்கு யாரையும் சபிக்க முடியாது. நம்மளை சபிக்கிறதுக்கு யாருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. நம்மளை யாரையும் சபிக்க முடியாது. நம்மளை சபிச்சு யாராவது அழிச்சிருவாங்க அப்படின்னா சாத்தியமே கிடையாது. ஏன்னா இது வேற கூட்டம், இது வேற கூட்டம். நம்மளை அழிச்சிடலாம் நினைச்சா கர்த்தர் அங்கதான் உருவாக்குவார். நம்மளை வெட்டிலாம் நினைச்சா கர்த்தர் அங்க துளிர்க்க செய்வார். வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட. அப்போ நீங்க அதிகமா வெட்டப்படுறீங்கன்னா இன்னும் வளர்றீங்கன்னு அர்த்தம். அதிகமா கொட்டப்படுறீங்கன்னா நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம்? மேலே 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 வளர போறோம். நம்மளை வெட்டினாதான் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. வெட்டலைன்னா அந்த மரம் பழசாயிரும், வெட்டுனா புதுசாகும். முருங்கை மரத்தை உடைக்க உடைக்க என்ன வரும் தெரியுமா? அது யூஸா இருக்கும். உடைக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? பூச்சி பிடிக்கும். உடைக்காம விட்டா பூச்சி பிடிக்கும். முருங்கை மரம் வேஸ்டா போயிடும், அது பிரயோஜனப்படாது. அப்பப்போ உடைங்க, அழகா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளை யாரெல்லாம் உடைக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்கள். நல்ல வேலையை நீ உடைச்சப்பா, அதனாலதான் இன்னைக்கு நான் புதுசா வளர்ந்து நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துலயும் ஒரு காரியத்திலையும் கர்த்தர் உடைக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை துளிர் விட செய்கிறார். பக்கத்தை கைவிட சொல்லுங்க, கர்த்தரையெல்லாம் உடைச்சிட்டாரா? துக்கப்படாதீங்க, நீங்க புது துளிர் விடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை உயரங்களில் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால். எஸ் எஸ். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால். ஓ, உன்னதரின் மகிமை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை தாண்டும் நேரம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் முடிந்து போனது. சூறைச் செடியின் நாட்கள். உன்ன
உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உன்னதரின் சத்தம் மேலே உயரே 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 நான் பரப்பேன் உயரே 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 நான் பரப்பேன் உயரே நான் பரப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துல சோர்ந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்துல கிறிஸ்துவ மையப்பட விடுங்க. நீங்க எந்த காரியத்துல நல்லா இருக்கீங்களோ அதுல கிறிஸ்துவ மையப்பட விடுங்க. எந்த காரியத்துல சுருங்கி இருக்கீங்களோ அதுல கிறிஸ்துவ மையப்பட விடுங்க. கர்த்தர் விரிவாக்குவார். எந்த காரியம் உங்களுக்கு சரியா இல்லையோ அங்க கிறிஸ்துவ நீங்க மையப்பட விடலன்னு அர்த்தம். எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப சோதனையா இருக்குதோ அங்க கிறிஸ்துவ மையப்பட விடல. எந்த காரியத்துல ஆசீர்வாதம் இல்லையோ அங்க கிறிஸ்துவ மையப்பட விடல. ஏன்னா அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இது நிமித்தமாக உங்க நடக்கைகள் கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஜெயம் ஜெயம்தான். நடக்க கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், செய்கை கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4:17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:17 அதில் ரோமர் 12:5 ரோமர் 12:5 கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான கரங்களுள்ளவர்களாய் இருக்கிறோம். நல்ல கேளுங்க. ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். இப்ப 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கேளுங்க, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே அவயங்களாய் இருக்கிறோம். அவயங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்யாது. கை செய்யற வேலையை கால் செய்யாது, கால் செய்யற வேலையை காது செய்யாது, கண்ணு செய்யற வேலையை மூக்கு செய்யாது, மூக்கு செய்யற வேலையை வாய் செய்யாது, இருதயம் செய்யற வேலையை மூளை செய்யாது. அந்தந்த அவயங்கள் அந்தந்த வேலையை செய்யும். அது போல கிறிஸ்துவுக்குள் அவயங்களா இருப்பது உண்மையானால் உங்கள் செய்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவயங்கள் எல்லாம் கிறிஸ்து. அதனாலதான் அந்த அதிகாரத்துல 1-2 வாசிக்கலாம். இப்போ முதல் 2 வசனத்தை. அப்படி இருக்க சகோதரரே, நல்ல கேளுங்க, இந்த சரீரத்தை கர்த்தர் எங்க ஒப்பிடுறான்னு பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான போதும் நிப்பாட்டிக்கோங்க. நீங்க கொடுக்கிற பலி ஜீவ பலியா இருக்கணும். ஜீவ பலி என்ன தெரியுமா? உயிருள்ள பலி. ஜீவன் பிளஸ் பலி ஜீவ பலி. நீங்க கொடுக்கிற பலி ஜீவ பலியா இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையா இருக்கணும். செத்து போன ஆராதனை இருக்கக்கூடாது. செத்து போன ஆராதனை இருக்கக்கூடாது. செத்து போன ஆராதனை கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு. கர்த்தர் மகிமைப்படாத எந்த ஆராதனையிலும் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தர் மகிமைப்படணும். அங்க எந்த மனுஷனுக்கும் புகழ்ச்சி கிடையாது, யாரையும் உயர்த்தி பிடிக்கிறது கிடையாது. அங்க தேவன் ஒருவரே மத்தியஸ்தர். தேவன் ஒருவரே மத்தியஸ்தர். அவர் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரை மட்டும். அதான் ஜீவ பலி. அல்லேலூயா. ஜீவ பலி எந்த வாயில இருந்து உதட்டில் இருந்து வருமோ அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஜீவ பலி. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடை பலிக்கு கொண்டு போனா அது குருடா இருக்கக்கூடாது, நொண்டியா இருக்கக்கூடாது, ஊனமா இருக்கக்கூடாது, நசல் பிடிச்சதா இருக்கக்கூடாது, வியாதி பிடிச்சதா இருக்கக்கூடாது. சுத்தமா தெளிவா இருந்தா கர்த்தர் அங்கீகரிப்பார். இன்னைக்கும் தேவன் உங்கள் பலி எங்க அங்கீகரிக்கிறார்னா உங்கள் சரீர அவயங்கள் சுத்தமா இருந்து கையை தூக்கி அல்லேலூயா சொன்ன கர்த்தர் அங்கீகரிப்பார். வாயை திறந்து பாடின கர்த்தர் அங்கீகரிப்பார். வாயை திறந்து ஒரு சொல்ல சொன்ன கர்த்தர் அங்கீகரிப்பார். அதான் ஜீவ பலி. நம்ம கொடுக்கிற காணிக்கை அல்ல பலி. நீங்க கொடுக்கிற காணிக்கை பலி கிடையாது.
கிடையாது. அது சும்மா இந்த காணிக்க ஆலயத்துக்கு செலவு பண்றதுக்குதான். அது பலி கிடையாது. அது ஏமாத்து வேலை. காசு கொடுத்தாதான் பலி ஏத்துக்கணுங்கிறது பொய். அது பித்தலாட்டம். அது ஏமாற்று. அது கிடையாது. நீங்க தான் பலி. நீங்க ஆராதனை பலி. உண்மையா இருந்து ஆராதிங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவோட இருந்து இங்க வந்து ஆராதிக்கணும். வெளியில எல்லா நடக்கையிலும் கிறிஸ்து கூட இருந்திருக்கணும். கிறிஸ்துவோடு வாஸ்தவம் இல்ல, என் நடக்கைகளை குறித்து அவன் ஞாபகப்படுத்துவான். அவனுக்கு தெரியும் என்னைய பத்தி. ஆண்டவர் சொல்லணும், உன் நடக்கையில எனக்கு தெரியுமா, நீ ஆராதிக்கும் போது நான் அங்கீகரிப்பேன். வெளியில நடக்கை எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஆராதனையில கர்த்தர் அங்கீகரிக்கப்படுவார். அவர் புகழ்ச்சியாக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வளருங்க, எல்லாத்திலையும் வளருங்க. ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கிடையாது. வெளி நடக்கையிலும் கிறிஸ்து மகிமைப்படணும். வெளி நடக்கையிலும் கிறிஸ்து மகிமைப்படணும். நான் போன வாரம் சொன்ன பாத்தீங்களா, உங்க வீட்டு விசேஷத்துல முதல்ல வர வேண்டியது யாரு? இயேசு வரணும். வீட்டு விசேஷத்துக்கு இயேசு வரணும். பத்திரிகை அடிக்கும் போது கொஞ்சம் மாத்தி யோசிங்க. சிறப்பு அழைப்பாளர், என்னை ஆசீர்வதிக்கும் தேவன். ஹெட்டிங், சிறப்பு அழைப்பாளர், என்னை பிரித்தெடுத்த தேவன். பிராக்கெட்ல இயேசு. இங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு சிறப்பு அழைப்பாளர், கூடவே இருப்பேன் என்று சொன்ன தேவன். மாத்தி யோசிங்களேன் மக்களே. அடுத்த பத்திரிகை அடிக்கும் மாத்தி யோசிங்க. பத்திரிகை அடிச்சுட்டு எனக்கு கொடுக்காதீங்க, நான் மாத்த முடியாது. அடிக்க முன்னாடியே வந்து கேளுங்க. ஐயோ பாஸ்டர் தெரியாம அடிச்சிட்டேனே. சரி போய் அடிச்சாச்சு, வேற என்ன பண்றது? சிறப்பு அழைப்பாளர். போன வாரம் நிறைய பேர் சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் போடாதீங்க. சிறப்பு அழைப்பாளர் நம் நாயகன் இயேசு. சிறப்பு அழைப்பாளர், சூப்பர் ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். போடுங்க. இந்த பத்திரிக்கை ஒரு இந்துக்கார வீட்டுக்கு போகும். வித்தியாசமா இருக்குப்பா பத்திரிக்கை. இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும். அடுத்தது சிறப்பு அழைப்பாளர், கானாவூர் கல்யாண வீட்டின் நாயகன். கானாவூர் கல்யாண வீட்டின் நாயகன் யார்? அவரு செய்யணும். கண்டிப்பா செய்வேன். உங்களை செய்ய வைப்பேன் கண்டிப்பா. பத்திரிக்கை பின்னாடி எங்க அந்த பத்திரிக்கைங்க பைபிள் வைக்க 60 தூக்கி தூர போட்டு, பத்திரிகை பின்னாடி மொத்த ஊரை ஏமாத்திரம் பேரெல்லாம் இருக்கு. தேடி பாக்குறேன், சர்ச்சு பேர் எங்க காணும், என் பேர் எங்க காணும். அடா பாவிகளா, அவங்களுக்கு நான் என்னையா குறைஞ்சவன் ஆயிட்டேன்? உண்மையிலே நான் ஆசீர்வதிக்கிற ஆளு நான் தான். வந்துட்டு ஊரை ஏமாத்திரம் பேரெல்லாம் பின்னாடி இருக்குது. என் பேரை தேட காணும். எடுத்து என் டேபிள் வச்சுட்டேன். சரி வாரம் அப்படி போய் அப்படின்னு. எனக்கே வருத்தமா இருந்தா ஆண்டவருக்கு வருத்தம் இருக்காதா? உண்மையை சொல்லுங்க. அவர் தேட மாட்டாரா? எங்க பையன் பேர் எங்கப்பா தேடி பாப்பாரு. இல்ல, சரி போ நீனே நடத்திக்க போ. அந்த கல்யாண வீட்டுல சண்டை, அண்டா கவுக்கப்படும், பிரியாணி இல்லாமல் போகும், பீஸுக்காக சண்டை போடுவான். இயேசு வந்தார்னா பீஸே இல்லாட்டி கூட சந்தோஷம் அங்க இருக்கும். அல்லேலூயா. யோசிங்க, நான் பேசுறத நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பேசுறத தப்பா ரைட்டான்னு யோசிச்சு பாருங்க. இயேசு வந்தார்னா, இயேசு காணவர் கல்யாண வீட்டுக்கு அறக்க பறக்க போகல. ரிலாக்ஸா உட்காந்து கூடி உட்காந்து கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறார். ரவுண்டா உட்கார்ந்து இருந்து கல்யாண வீட்டுக்கு அவரும் அழைக்கப்பட்டிருந்தார், இயேசுவும் போயிருந்தார். அங்க போனது ஆக்சுவலா போயிட்டு உடனே வர்றதுக்காக இல்ல. சேர் போட்டு உட்கார்ந்து ரவுண்ட் கட்டியாச்சு. சீசர்லாம் வந்தாங்க, உட்கார்ந்து இருந்து ஒரே ஜாலியா ஒரே பேச்சு. ஏன்னா இயேசுடைய தாயார் உள்ள இருந்து வராங்க. ஜாலியா பேசிட்டு இருக்கிறியப்பா, உள்ள குறைஞ்சிருச்சு, ரசம் இல்ல. சொன்னார், அம்மா சும்மா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கூலா பதில் சொன்னாரு. அப்போ இயேசுவை முதல்ல அழைப்பித்து அவரை உட்கார்ந்து அவரை சந்தோஷப்படுத்திட்டா மனுஷன் அங்கேயே ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். விசுவாசிங்க மட்டும் வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வீடு திறக்கிறீங்களா, சுத்தமான கையை வச்சு சிசர் வெட்ட சொல்லுங்க. கத்தி எடுத்து மொத்தமா அசுத்தம் உள்ளவன், திருடன், ஊரை ஏமாத்துறவன், கொள்ளையடிச்சவன், ஒரு வீடு 4 பேருக்கு குத்தவன், ஒரு இடத்த 50 பேருக்கு குத்தவன், இவன்கிட்ட கொடுத்துட்டு தலைவருக்கு கொடி பிடிச்சி, தலைவருக்கு மேட்டு விரிச்சு, கையில கத்தி கொடுத்துட்டு அவன் வெட்டுறதே வெட்டுவான். எப்படி வெட்டுவான் தெரியுமா? எப்படி வெட்டுவான்? கடவுளே,
நம்ம கையில கத்தி கொடுங்க. பைபிள் வச்சு ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நீ கற்பனை உள்ள போற என் பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு அங்க வேலையை கொடுக்காம உள்ள போகும்போது அவன் போட்டிருக்க சட்டையும் திருட்டு சட்டையா இருக்கும், கெட்டிருக்க வேஷ்டி திருட்டு வேஷ்டி, ஓட்டுற காரு ஏமாத்தின காரா இருக்கும். உண்மையா பொய்யா? வீட்டுல 4 கார் 5 கார் சம்பாதிச்சு வாங்க முடியுமா? சம்பாதிச்சு வாங்க முடியுமா? எல்லாம் மிரட்டி வாங்குறது. இந்த டீல் நான் முடிச்சிருவேன், எனக்கு என்ன கொடுப்பேன்? ஆடி கார் ஒண்ணு A6, சரி தலைவர் வாங்கி கொடுத்துறேன் தலைவர், இது பெரிய டீல், முடிப்ப என்ன கொடுப்பேன்? அந்த இடத்துல பாதி வேணும். இப்படி எல்லாம் ஒருவனை கொண்டு வந்துட்டு அங்க போய் வெட்டினா அது என்ன ஆகும் தெரியுமா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், மாத்தி யோசிங்க, மாத்தி யோசிங்க. உங்களை நேசிப்பதில் உங்களை ஆண்டவரை விட யாருங்க இருக்கிற அந்த ஊருக்குள்ள? உங்களை நேசிப்பதில் உங்க ஆண்டவரை விட யார் இருக்கிறா? கூட பிறந்தவன் கூட இருக்க மாட்டான் நேசிக்கிறவன். கூட பிறந்தவன் கூட உங்க வளர்ச்சியில சந்தோஷப்பட மாட்டான். என் நாயகன் நேசிருக்கார் பாருங்க, மனுஷன் மனசார ஆசீர்வதிப்பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. அதான் எங்க அப்பா ஆபிரகாம் புதுசா எது கிடைச்சாலும் எங்க அப்பா செய்யற ஒரே வேலை கெட்டா பலிபடுத்த. நம்ம ஜாதி அப்படிப்பட்ட ஜாதிங்க. நம்ம ஜாதி ஆபிரகாமுடைய ஜாதி, பரிசுத்த ஜாதி. புதுசா ஏதாவது கிடைச்சிச்சா கெட்டா பலிபடுத்த, கொட்டுற மேளத்தை, வெட்டுற ஒரு ஆட்ட செஞ்சாலும் செய்யலையா? நம்ம மாத்தி மாத்தி போயிட்டோம், இன்னைக்கு தடுமாறிட்டோம். ரொம்ப வேதனையா இருக்குது, தடுமாறி போயிட்டு இருக்கிறோம். உங்க செய்யற செயல்ல கர்த்தர் மகிமைப்படணும். கேட்கிற பாட்டு சத்தம் கர்த்தர் உயர்த்துற பாட்டா இருக்கணும். ஆரம்பத்துல முட்டி வரைக்கும் ஆண்டவர் சும்மா பட்டை கிளப்பினாங்க, சுத்தி சுத்தி வருவார் கல்யாண மண்டபத்தை. மனுஷனுக்கு போறதுக்கு மனசே இருக்காது. இன்னும் சொன்ன பாருங்க, நம்ம வீட்டு பங்கன்ல இனிமே தெரு நடுக வசனம் போடு, பேனர் வைக்கிறாங்கல்ல, நம்மளும் வைப்போம் பேனர். நீ 50 வைக்கிறேன், 500 வைக்கிறேன், செஞ்சிருவோம். 500 பேனர் செஞ்சு சர்ச்சில் பெரிய குடனை உருவாக்கி ஃப்ரேம் உள்ளே போடு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கெட்டு தூக்கி சர்ச்சில் இருந்து டிஎல் குறைக்கும் பேனர் கெட்டு, இங்க இருந்து அங்க வரைக்கும் கெட்டு. பேனர் வாடகைக்கெல்லாம் வேண்டாம், நம்ம குடனை திறந்து எடு, 500 பேனர் இருக்குது. செய், பிரிண்டிங் ரொம்ப காசு ஆகும், மிஷினை வாங்கி போடு சொந்தமா. என்ன வந்துட போகுது, நம்மளே பிரிண்ட் ஓட்டுவோம். நடக்குமா நடக்காதா? மொத்தமும் வசனம், எல்லா போடலையும் வசனம். இயேசுவுக்கே புகழ்ச்சி, இயேசு மகிமைப்படுவார். அல்லேலூயா, சோத்திரம். வை பேனர எல்லாரும் நின்னு பாப்பா, என்ன வித்தியாசமா இருக்கு, ஒரு படத்தையும் காணும். படம் இல்லையா? என் இயேசு வார்த்தையானவர், வார்த்தையானவர். அந்த போர்டை பார்த்துட்டே சர்ச்சுக்குள்ள வந்துடும் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு. அவர் அவ்வாளா இருப்பாரு, வடகர ஐயங்கார் தெங்கர ஐயங்காரா இருப்பாரு. அவாள் சர்ச்சுக்குள்ளே வந்துருவாரு. இங்க என்னதான் நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு உள்ள வந்து உட்கார்ந்தா சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்கும் பாருங்க, மகிமையா நடக்கும். அப்படியே மிரண்டு போய் அடுத்த வாரத்துல பூனூர் அறுத்து போட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. நடக்குமா நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அவாளை இவாளாய் மாற்ற வேண்டியது நம்மால்தான். அவாளை இவாளா மாற்ற வேண்டியது நம்மால்தான். கர்த்தர் நமக்கு கையில பவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பவரை பயன்படுத்துங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள. நடக்குமா நடக்காதா? இந்த ஊர்ல சாதிச்சு காட்டுவோம், இந்த ஊர்ல சாதிச்சு காட்டுவேன். நம்ம யாருங்கிறத சாதிச்சு காட்டணும். கிறிஸ்தவனா யாரு? நம்மள அடங்கி ஒடுங்கி ஓரமா போற கூட்டம் கிடையாது. உனக்கு டஃப் கொடுக்கிற கூட்டம் நாங்க. உனக்கு நிகர டஃப் கொடுப்போம்.
நீ பேனர் வச்சா நாங்க வைப்போம், நீ கொடி பறக்க விட நாங்க வெள்ளை கொடியை பறக்க விடுறோம். தூய்மையான கொடி. ஒவ்வொரு கொடியிலும் அல்லேலுயா. இது அல்லேலுயா கொடி. பேனர் கொடியில ஃபுல்லா அல்லேலுயா. வெள்ளை கலர் கொடி, பச்சை கலர் எழுத்து அல்லேலுயா. நின்னு பாப்பா, இது எந்த கட்சி? இது பரலோக கட்சிப்பா. இந்த கட்சியின் தலைவர் யாரு? இயேசு. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? உண்மையிலே சொல்றேன், நான் என்ன சொல்லணும் அது நடக்கும். அநியாயத்துக்கு சொல்றேன், புதுசு புதுசா சொல்லிட்டே இருக்கிறேன், கண்டிப்பா நடக்கும். அதான் நான் சொல்றேன். என்னன்னா, அப்படி இருக்க சகோதரரை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்றேன். இதுதான் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அடுத்ததான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துல போனா உலகத்துக்கே மாதிரி, சர்ச்சுக்குள்ள வந்தா சர்ச்சு மாதிரி. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல. இது ஒரே வேஷம், பரலோக வேஷம். இது சாயம் பூசப்பட்ட வேஷம் கிடையாது. இது நேச்சுரல். இன்னும் சொல்றேன், ஒரு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போனா கூட மனசாட்சி சொல்லணும், இந்த துணி நமக்கு உகந்தது இல்லை. முடிவெட்ட கடைக்கு போனா கூட கடையில முடிவெட்டும் போது மனசு சொல்லணும், இந்த கட்டிங் நீ பண்ணாத, கர்த்தர் அவமதிக்கப்படுவார். இது சரியா தப்பா சொல்லுங்க. முடிவெற்ற இடத்துல கூட உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வந்து புக்லெட் கொடுப்பான், கோடு போடவா, ரோடு போடவா, காங்கிரீட் போடவா, பில்லர் போடவான்னு. அவன் சொல்லுவான், டேய் தகுதியான கட்டிங் வெட்டுறா, மனுஷன்டா, மனுஷன் மாதிரி வெட்டுறா. அந்த காலத்துல ஆட்டுக்கு மயிர் கத்தரிக்கும் போது டிசைன் போட்டு கத்தரிப்பாங்களாம். அது ஒரு அடையாளம். டிசைன் பண்றதுல அதுல பண்ணுவாங்க. இன்னைக்கு டிசைன் எல்லாம் ஆட்ல பண்ணல, மனுஷன் தலையில பண்றான். வேதம் சொல்லுது, உன் தலைமயிரின் ஓரங்களை சிரைக்காமல் இருப்பாயாக, கோடு போடாத, கீறாத. அது தேவனுக்கு அருவருப்பானது. வேதம் சொல்லுது. முடிவெட்டுல கடையில கூட மனசாட்சி பேசணும். சரி, அம்மாமாருக்கு சொல்லுவோம், நேச்சுரல்ல போய் உட்காந்துக்கிட்டு, நேச்சுரல் எங்க இருக்கு தெரியலையா? கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, டிஎல்எஃப் ரோட்ல இருக்குதான். சரி, உட்காந்துட்டு அங்க போய் நான் யாரை போல மாறணும்னா, அங்க சினிமாக்காரியை பார்த்துட்டு இவளை போல மாறணும். யாராவது இயேசுவை போல மாறணும்னு சொல்லி இருக்கீங்களா? என் பிள்ளைங்களை சொல்லு. யாராவது போயிட்டு இயேசுவ படத்தை காட்டி, இந்த மனுஷன் இவ்வளவு அழகா இருக்கிறாரு, இவரை மாதிரி மாறணும் ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்கமா? அங்க போய் சொல்றது சினிமாக்காரி படத்தை பேரை சொல்லிட்டு, இவளை மாதிரி மாறணும், இவளை மாதிரி இப்படி வெட்டு, அப்படி வெட்டு, இப்படி பட்டிப்பாரு, இப்படி எல்லாம் என்ன ரெடி பண்ணு. கலரிங் பண்ணி வெளியில வரும்போது மனசாட்சி சொல்லணும், ரசிக்கப்படுறதுக்கே மரியாதை எல்லாம் போச்சு. புரிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. நீங்க நேச்சுரலாவே அழகா தான் இருக்கீங்களா, அப்படியே விட்டுருங்க. அது பேசாம அதுக்கு போட்டு பட்டி இப்போலாம் போட்டு தேய்ச்சி பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி மலையில அழிஞ்சி, சிலருக்கு மலையில போனாலே பயமா இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் கலர் வெளியே தெரிஞ்சிருமே அப்படின்னு. மழை வந்தாலே அதுக்காக பயப்படுவாங்க. நம்ம மழை வந்தா சளி பிடிச்சிரும் பயப்படுவோம். அவங்க மலர் வந்தா இங்க காஞ்சி இதெல்லாம் ட்ரெஸ்ல பட்டுருமே. இப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். சில சர்ச்சுக்குள்ள மட்டும் நீட்டா, வெளியில போகும்போது அங்க ஆண்டவர் அவமதிக்கப்படுகிறார். சர்ச்சுக்குன்னு சில ட்ரெஸ் வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், ஓட்டிடுறோம்னு நினைக்கிறேன். இங்க போனா பாஸ்டர் பாத்துருவாங்க, வெளியில போனா இயேசு பாக்குறார். என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவர் அவர். வெளியில போனாலும் உங்க ட்ரெஸ்ஸிங்ல ஒரு பயம் இருக்கணும், என் ஆண்டவர் என்ன பாக்குறாரு, என் ஆண்டவர் என்ன பாக்குறாரு. இந்த பயபக்திக்குரிய சந்ததி தான் கர்த்தர் சொல்றாரு, வாசனை கொடுக்கிற திரவியங்கள். கிறிஸ்துவுக்குள் வாசனை. இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 எபேசியர் 4:32 வாசிக்கலாம். எபேசியர் 4:32. மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கேளுங்க. அடுத்தது, கிறிஸ்து உள்ள இருக்கிறார்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
நீங்களும். அப்ப மன்னிக்கிற குணம் யாருடையது? கிறிஸ்துவுடையது. கிறிஸ்து யாருடையவர்? அப்ப நாம எப்படி இருக்கணும்? பக்கத்துல எப்படி சொல்லுங்க. மன்னிக்கிற குணம் தெய்வீக குணம். அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அவரை போலதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கிற குணம் தெய்வத்துடைய குணம். மன்னிக்கிற குணம் தேவனுடையது, கிறிஸ்துவுடையது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. என்னிலிருந்து மன்னிக்கிறவராய் வெளிப்படுகிறார். வெளிப்படுகிறாரா? பக்கத்தை கைப்பிடிச்சுக்காங்க. வெளிப்படுறாரா? அப்படி தெரியலையே. சும்மா கேளுங்க. அப்படி தெரியலையே. அடிக்கிற மாதிரி பாக்குறாங்களோ? அப்பவே நினைச்சுக்கோங்க கிறிஸ்தவங்க கூட கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மன்னிக்கிற குணம் கிறிஸ்துவுடையது. கிறிஸ்து என்னுடையவர். எனக்குள் இருந்து கிறிஸ்து மன்னிக்கிறவராய் வெளிப்படுகிறார். இயேசு பிளஸ் மன்னிப்பு இஸ் ஈக்குவல் டு ஆசீர்வாதம். இயேசு பிளஸ் மன்னிப்பு இஸ் ஈக்குவல் டு ஆசீர்வாதம். மன்னிச்சிட்டீங்கன்னா சேதாரம் கிடையாது. மன்னிச்சிட்டீங்கன்னா சண்டை வராது. மன்னிச்சா பணம் செலவாகாது. மன்னிச்சிட்டீங்கன்னா கலாட்டா வராது. மன்னிச்சிட்டீங்கன்னா பாத்திரங்கள் உடையாது. மன்னிச்சிட்டீங்கன்னா டிவி பெட்டி நொறுங்காது. மன்னிச்சிட்டீங்கன்னா வீட்டுல எந்த சேதாரமும் வராது. மன்னிக்காதனாலதான் உங்க வீட்டுல சேதாரங்கள் அதிகம். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல சேதாரம் வருதுன்னா நீங்க மன்னிக்கல. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா சேதாரம் வராது. அப்ப மன்னிக்கிற குணம் தெய்வத்துடைய குணம். அந்த தெய்வத்துடைய பிள்ளை நானே. அவரை நான் வெளிப்படுத்துவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பரலோகம். தட்ஸ் ஆல். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சா யானை இருந்தாலும் செத்தாலும். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000. ரெண்டு ஒண்ணுதான். இருக்கிற வரைக்கும் இங்க ஆசீர்வாதம், போனதுக்கு அப்புறம் அங்க ஆசீர்வாதம். இருக்கிற வரைக்கும் இங்க அளவில்லாத ஆசீர்வாதம், போனதுக்கு அப்புறம் அங்க அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் பரலோகத்துல போய். அப்ப பரலோகத்துக்கு போகணுங்கிற விரும்புறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா தான் போக முடியும். கிறிஸ்தவனா இருந்தா போக முடியாது. இல்ல முதல்ல கைவிடப்படுறது யார் தெரியுமா? யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் கைவிடப்படுவான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். என்ன வசனம் சொல்லுது? கிறிஸ்தவர் எல்லாரையும் கத்த எடுத்துக்கொள்வார்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். அதான் உள்ள உள்ள உள்ள. அப்ப கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட கிறிஸ்துக்குள் எங்க வருதுன்னா மரணம் வரைக்கும் வருது. மரணம் வரைக்கும் வருது. அப்போ உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் எங்க இருக்குன்னு தெரியுமா? கல்லறை வரைக்கும் ரட்சிப்பு துணிக்கணும். கடைசி வரைக்கும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கையின் வைராக்கியம், வாஞ்சை, இதெல்லாம் எங்க இருக்குன்னா கடைசி வரைக்கும் வரணும். இடையில விட்டுறாதீங்க. விட்டுட்டா அவர் என்னென்னைக்கும் விட்டு விடுவார். என்னென்னைக்கும் விட்டுருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் நான் நற்கந்தம். கிறிஸ்துவுக்குள் நான் அவரை வெளிப்படுத்துகிற வாசனை திரவியம். என்னில் இருந்து கிறிஸ்து வெளிப்படணும். அதுக்கு தேவை பூரண உபதேசம். சரியான உபதேசத்துல வளரணும். அவரை அறிகிற அறிவில் வளரணும். மற்ற எல்லாவற்றிலும் வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்திலையும் வளரணும். எதையும் விடாதீங்க. கிறிஸ்துவோடு கூட இருங்க. அதுக்கு சாட்சி உங்க மனசாட்சி தான் சாட்சி. எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்க மனசாட்சிக்கு தெளிவா இருந்தா செய்யுங்க. மனசாட்சி சரியில்லையா செய்யாதீங்க. ஏன்னா என் மனசாட்சிக்குள் கிறிஸ்து இருக்கிறார். உங்க மனசாட்சிக்குள் கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துன்னு பார்க்கும்போது என் நடக்கைகளை குறித்து அவன் சொல்லுவான். நான் சொல்றது இல்லப்பா, என்னை குறித்து நான் பில்டப் பண்றதில்ல வாழ்க்கை. என் கூட உள்ள என் கூட்டாளி சொல்லுவான் என் நடக்கையை குறித்து. உங்கள் நடக்கையை குறித்து மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள சொன்னாங்கன்னா அடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைதான். இதுல தெளிவா இருங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனலாம் இருக்கக்கூடாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனமா இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க.
சாயம் பூசப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க. நேச்சுரல் ரியல் கிறிஸ்டியன், அது இன்னும் சொல்லப்போனா பியூரான கிறிஸ்டியன், சுத்தமான கிறிஸ்தவன். நமக்கு ஒரு பேர் வைக்கலாம்ல, சுத்தமான கிறிஸ்தவன். அல்லேலியா கூட்டினாலே சில அலண்டு போயிடுறாங்க, அதை விட்டுறலாம். இப்போ சுத்தமான கிறிஸ்தவ கூட்டம் இப்படி சொன்னா கொஞ்சம் யோசிக்க தோணும், இப்படி யோசிக்க தோணும். அப்போ இந்த வரும் நாட்களில உபதேசத்துல வளருங்க, சத்தியத்துல வளருங்க, அவரை அறிகிற அறிவுல வளருங்க, வாசனை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமையாய் வாழுங்க. உங்க மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், உங்க மூலம் ஜனங்கள் ஆத்துமாக்கள் பெருகணும், உங்க மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எல்லாம் அப்படி எழுமி நிற்கலாம், எல்லாம் எழுமி நின்று கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமா இருக்காதீங்க, சாதாரணமா இருக்காதீங்க. நம்ம சாதாரண இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. சாதாரணமான வாழ்க்கை வாழ்றதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார், நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உள்ளங்கை மேகம் பெரும் மழையை கொண்டு வந்தது போல ஊழியத்தின் பாதையில கர்த்தர் மேகங்களை எழுப்புகிறார். அங்கங்கே மேகத்தை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறார். நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஊழியத்தின் பாதையில எதுக்கெல்லாம் காத்திருந்தோமோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய போறார். இனி வருகிற நாட்கள் நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். வருகிற நாட்களில கர்த்தர் செய்கிற பெரிய காரியத்தை பார்க்க போறோம். அவர் பெரிய தேவன், அவர் பெரிய தேவன், அவர் நல்ல தேவன். அவர் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பெரியவர், மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கைக்குரியவர். அவர்கள் எல்லாம் கூடும், அவர் எல்லாம் கூடும். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறப்பா இன்னைக்கு? நான் எப்படி இருக்கிற ஆண்டவரே? நான் எப்படி இருக்கிற ஆண்டவரே? நான் எப்படி இருக்கிற ஆண்டவரே? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேனா? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேனா அல்ல நார்மலா கிறிஸ்தவனா இருக்கிறேனா? எனக்கே சந்தேகமா இருக்கு ஆண்டவரே, எனக்கே சந்தேகமா இருக்கு, எனக்கே சந்தேகமா இருக்கு. கேளுங்க ஆண்டவரிடத்துல, கிறிஸ்துக்குள் இருந்தீங்கன்னா இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள்ள இருந்தா இங்கேயும் ராஜா, போனாலும் ராஜா. கிறிஸ்துக்குள்ள இருந்தா இங்கேயும் பாக்கியவான், அங்கேயும் பாக்கியவான். கிறிஸ்துக்குள் இருந்தால் இங்கேயும் பரிசுத்தவான், அங்கேயும் பரிசுத்தவான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இங்கேயும் பிள்ளை, அங்கேயும் பிள்ளை. எவ்வளவு கம்பீரமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் விட்டுட்டு